வணக்கம். இன்றைய தலைப்பு பெருந்தலைவர் காமராஜர். அப்பப்பா, இந்த பெயரை சொல்லும்போதே நம்மளுக்கு புண்ணியம் தானாக வந்து சேர்ந்துவிடும். காரணம், உலகத்திலேயே ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து பல பதவிகளை மிக உயர்ந்த பதவிகள் அனைத்தும் அடைந்த போதும் எளிமையாக வாழ்ந்து ஏழையாகவே வாழ்ந்து ஏழைகளுக்காக பாடுபட்ட ஒரு மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆவார். இவர் செய்த சாதனைகள் பல. எளிமையாக வாழ்ந்த இவர் ஏழைகளுக்காகவே வாழ்ந்தார் என்பது பல நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டு உள்ளேன். இவரை அனைவருக்கும் தெரிந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு நேர்மையின் வடிவமாக வாழ்ந்த பெருந்தலைவரை பற்றி சில முக்கியமான விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். காரணம், எளிமையாக பிறந்தாலும் நல்ல நிலைமையில் இவர் பதவிக்கு வந்த போதும் சரி, பதவியிலிருந்து வெளியே வந்த பிறகும் சரி, தனக்காக இதையும் சேர்த்து கொள்ள தன்னிலையில்லா தலைவன் பெருந்தலைவர் காமராஜர். படிக்காதவர், ஆனால் படிக்காத மேதை என்று சொன்னாலும் பலர் இன்று தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பதவியில் இருப்பதற்கும் மிகப்பெரிய கல்வியை நாம் அடைவதற்கும் இவர் அடித்தளமிட்டவர். பல கல்வி சாலைகளை உருவாக்கியவர். மத்திய உணவு திட்டத்தை ஏழை குழந்தைகளுக்காக உருவாக்கி தந்தவர். சீருடை தந்து அனைவரும் சமம் என்று சொன்ன மிகப்பெரிய சித்தர், ஞானி, மகான் என்று கூட இவரை சொல்லலாம். காரணம், இவர் ஏழைகளுக்காகவே வாழ்ந்து மக்கள் நன்றாக வாழ வேண்டும், தமிழ்நாடு மிக சிறப்பான முன்னேற்றம் அடைய வேண்டும், இந்தியா உலக வல்லரசாக வாழ வேண்டும் என்று அன்றே தீர்மானித்த தீர்க்கதரிசி தான் எம்பெருமான் அருள் பெற்ற பெருந்தலைவர் காமராஜர் என்பது மாற்று கருத்து அல்ல. இவரை நம்முடைய நடிகர் திலகம் டாக்டர் சிவாஜி கணேசன் தன் இதயங்களில் உயர்ந்த இடத்தில் வைத்து வணங்கினார் என்பது கடந்த கால வரலாறு. இன்று தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவிலே பெருந்தலைவர் சிலைகள் காமராஜர் இருப்பதற்கு நடிகர் திலகம் ஒரு காரணமாக அமைந்தார். அதனால்தான் என்னவோ அவர் மறைவதற்கு முன்னால் நடிகர் திலகத்தை நேரில் சென்று வாழ்த்தினார். நல்லவர்கள் நல்லவரோடு இணைவார்கள் என்பதற்கு இந்த வாழ்த்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். காமராஜரை பொறுத்தவரை தான் வாழ்ந்த போதும் சட்டை பாக்கெட்டில் பணம் வைத்துக் கொள்ளவில்லை. மிகப்பெரிய பதவியில் இருந்த போதும் அவருக்கு கையில் பணம் இல்லை. மறைந்த போதும் அவர் கையில் பணம் இல்லை. ஏன், அவர் தாயார் இஎம்ஐ செலவு கூட தன்னிடம் பணம் இல்லாமல் இருந்தார் என்றால், ஒரு தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர், இந்தியாவிலே 2 முறை பிரதமர் பதவியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு வந்த ஒரு மனிதர் தன்னுடைய தாயின் இஎம்ஐ செலவுக்கு பணம் இல்லாமல் வாழ்ந்தார். தன்னுடைய இறுதி காலத்திலும் தன் பாக்கெட்டில் பணம் இல்லாமல் வாழ்ந்தார் என்றார். இப்பேற்பட்ட ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இனி பிறப்பார் என்பது எந்த அளவுக்கு நிச்சயமாக சொல்ல முடியும் என்று தெரியவில்லை. மீண்டும் கடவுளாகவே வந்து பிறந்தாலே தவிர வேறு வழி தெரியவில்லை. காமராஜர் என்பது ஒரு சத்தியம். காமராஜர் என்று பெயர் அல்ல, அது ஒரு நேர்மை. காமராஜர் என்பது பெயர் அல்ல, அது ஒரு உண்மை என்று கடவுளுக்கு இணையாக அவரை மதியுங்கள். அவர் புகழை தினந்தோறும் சொல்லுங்கள். பெருந்தலைவர் புகழ் ஓங்குக. எம்பெருமான் அருகலத்தோடு அவரை நம்பி வாழும் குடும்பத்துக்கும் மற்றவர்களுக்கும் என்றும் ஆண்டவன் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். நம் தமிழ்நாட்டிலே ஒரு தமிழன் இப்பேற்பட்ட புகழோடு உலகத்தில் இனி இப்படி ஒரு தலைவன் பிறக்க முடியாது என்ற காரணத்தால் தானோ என்னவோ தெரியவில்லை. அவர் பிறந்த ஊர் விருதுநகர். அந்த பெயரிலே விருது இருக்க காரணத்தால் என்னவோ இன்று தமிழ்நாட்டிலேயே மிக சிறப்பான முறையிலே கல்வியிலே முதலிடம் பெற்றுக்கொண்டு செல்கிறது. காரணம், அவர் பிறந்த மண்ணின் மகிமையோ என்னவோ தெரியவில்லை. படிக்காத மேதையை நாம் தினமும் படிக்க வேண்டும். அவர் ஏழை பங்காளன் என்று சொன்ன அந்த மனிதரை தினந்தோறும் போற்ற வேண்டும். வாழ்க காமராஜர் புகழ். என்றும் அவருடைய நேர்மை, சத்தியம், தர்மங்கள் இந்த நாட்டையும் இந்த நம்முடைய வீட்டையும் காக்க வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.